கோவக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரியே பொரியல் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி 65 மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. 65 மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெட்டு வாக்கில் நீல வாக்கில் நம்ம நறுக்கி வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவில் கோவக்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்ற தேவையில்லை. அது நல்லா சூடான பிறகு நம்ம கோவக்காவை எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.